வணக்கம் சகோதர சகோதரிகளே, வெல்கம் டு த கைடிங் தமிழ். போட்டியாளர்கள் நாங்கள் மைண்டை எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வச்சுக்கிறாங்களோ அவ்வளோவுக்கு அவ்வளவு அவங்களுடைய அவுட்புட் பெட்டராக இருக்கும், ரிசல்ட்ஸ் பெட்டராக இருக்கும், அவங்க மைண்ட் இன்னும் ஹாப்பியாகும். ப்ரெஷரை பல சமயம் என்ன ஆகுது, நாமளே தூக்கி தலையில் வச்சுக்கிறோம். இந்த ப்ரெஷர் பல்வேறு வடிவங்களில் வரும். என்னுடைய நெருங்கிய நண்பர், இந்தியனுடைய மிகப்பெரிய சாம்பியன்ஸில் ஒருத்தரான மும்பையை சேர்ந்த சுஹாஸ் காம்கர், இவர் முன்னாடி ஒரு நேர்காணலில் சொல்லுவார், நிறைய பசங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு சுஹாஸ் காம்கரை பீட் பண்ணணும் அப்படின்வாங்க. बहुत सारे लोग बोलते मुझे सुहास खमकर को बीट करना है. अरे सुहास खमकर कुछ नहीं है. अभी बहुत सारे मेरे कॉम्पिटिटर्स भी है कि वो बात करते हैं मुझे सुहास खमकर को बीट करना है. अरे सुहास खमकर कुछ नहीं है, वो आप टाइटल जीतो அப்படின்னு. அதாவது ஒரு ஆளுடைய பேரை வச்சுக்கிட்டு இவன் அடிக்கணும் இதை பண்ணவே பண்ணாதீங்க. இது என்ன ஆகும்னு சொன்னால், உங்களுடைய ஒரு லார்ஜர் கோல் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு இண்டிவிஜுவல் அப்படின்ற அந்த ஒரு குறுகிய ஒரு லுக்கோட போயிடும். இது ஓவராலாக இருக்கலாம், இல்லை உங்கள் கேட்டகரியில் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போது நான் பார்த்த 1-2 போட்டிகளில் ஒரு குறிப்பிட்ட எடை பிரிவில் ஒரு 2-3 பேர் தான் திரும்ப வருவாங்க. நான் சொல்கிறது 1999 தொடங்கி 2003, 4, 5 வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு 1-2 வெயிட் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 பெரிய போட்டியாளர்கள் தான் திரும்ப வருவாங்க. இப்போ என்ன ஆகும், இவரே நம்மளை பீட் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னா இவன் அடிக்கணும் மைண்டு ஃபுல்லாக அப்படியே போச்சுன்னா முதல்ல என்ன ஆகுது, அது ஒரு விதமான ப்ரெஷர் ஆகுது. நீ இம்ப்ரூவ் பண்ணணுன்ற எண்ணம் உனக்கு சுத்தமாக போயிடுது. இன்னொருத்தர் அடிக்கணுன்ற எண்ணம் வருது. இதில் என்ன ஆகுது, அவன் மேலே ஒரு ஆத்லீட், ஒரு சக போட்டியாளருங்கிறத தாண்டி ஒரு வெறுப்பு, ஒரு எரிச்சல் வருது. இந்த எரிச்சல் கோபமாக மாறலாம். இந்த கோபம் உங்களுடைய அவுட்புட்டை பாதிக்கும். எப்படி பாதிக்கும்னா, அவன் அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியோட நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது 10க்கு 8 உங்களை நீங்கள் இன்ஜூர் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தெர் ஆர் சான்சஸ் ஆஃப் இன்ஜுரி 8 out of 10 கண்டிப்பாக உங்களை நீங்கள் இன்ஜூர் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போது என்னுடைய ஆசான் திரு ஒலிம்பியா ஜெய் அவர்களும் நானும் பேசும்போது ஒரு சில விஷயங்களில், குறிப்பாக ஒரு விஷயத்தில் திரு ஒலிம்பியா ஜெய் அவர்களுக்கும் எனக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். அதில் என்னென்னா, முக்கியமாக நாங்கள் ஒத்து போகாத கருத்து என்னென்னா, கோபமாக இருக்கும்போது ஒர்க் அவுட் பண்ணுவேன், என் கோபம் இறங்கிடும்னு சார் சொல்வார். நான் சொல்லுவேன், சார் கோபமாக இருக்கும்போது நான் ஒர்க் அவுட்டே பண்ண மாட்டேன் சார் அப்படின்னு. அது இந்த ஒரு விஷயம் எங்கள் 2 பேருக்கும் ஒத்தே போகாது. ஏன்னா நான் அதை எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், கோபங்கிறது ஒரு மிகப்பெரிய அணையில் தேக்கி வச்சுருக்கிற தண்ணீர் மாதிரி. அதில் ஒவ்வொரு ஸ்லூஸ் கேட்டாக திறந்து நிதானமாக அந்த தண்ணீரை ரிலீஸ் பண்ணிங்கன்னா அந்த தண்ணீர் ப்ரொடக்டிவாக யூஸ் ஆகும். ஆனால் அதை நீங்கள் எப்படி சேனல் பண்ணுறதுன்னு தெரியாமல் கோவம் போய் ஒர்க் அவுட் பண்ணி அடித்து நொறுக்கிறோம் பாருன்ற ஆட்டிடியூடோட, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா தட் அக்ரெஷன் மற்ற ஒரு நபர் மேலே காட்ட வேண்டிய கோபம் அந்த வெயிட் மேலேயோ மிஷின் மேலேயோ காட்டி உங்கள் உடலை நீங்கள் டேமேஜ் பண்ணிக்கிட்டு இன்ஜூர் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மைண்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத தெரியாதவனை அக்ரெசிவாக ஒரு கோபத்தில் இருக்கும்போது ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம்னு நான் சொல்லுவேன். இப்போ சார் மாதிரிப்பட்டவங்க சில பேர் கரெக்டாக அதை ஒரு வண்டியை கரெக்டாக கண்ட்ரோலில் வச்சுருக்க மாதிரி, அந்த மாதிரி இருக்கிறவங்களால் அதை பண்ண முடியும். பட் இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு குறிப்பிட்ட நபர் அல்லது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு எடுத்துக்கிட்டு டோன்ட் ரன் பிஹைண்ட் இட். இவன் அடிக்கணும், இதை அடிக்கணும், அதை அடிக்கணும், அப்படி பண்ணாதீங்க. ராதர் நம்ம முன்னாடி சொல்லியிருக்கிற மாதிரி என்ஜாய் த ப்ராசஸ். உங்களுடைய வெற்றி நிச்சயமாக உறுதி செய்யப்பட்டு விட்டது. உங்களுக்கான பட்டம், உங்களுக்கான பரிசு தயாராக இருக்கிறது. நீங்கள் இந்த பாதையில் பயணத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், அவ்வளோதான். இந்த பாதை சில சமயம் கொஞ்சம் லெங்க்தியாக இருக்கும், சில சமயம் கரடுமுரடாக இருக்கும், சில சமயம் உங்களுக்கு அது கொஞ்சம் சோதனைகளை தரும். பட் அதை பார்த்துக்கிட்டு அந்த பாதையை, அந்த ப்ராசஸை என்ஜாய் பண்ணி போங்க. டோன்ட் டேக் ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு இவன் அடிக்கணும், அதை அடிக்கணும், அந்த மாதிரி நினச்சிட்டு பண்ணாமல் உங்களுடைய மைண்டை யார் நான் எனக்கு ரெடியாக இருக்குது, நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற ஆட்டிடியூடோடு போங்க. நண்பர் சுஹாஸ் காம்கர் சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட பேரையோ ஒரு குறிப்பிட்ட சின்ன ஒரு விஷயத்தையோ எடுத்துக்கிட்டு டோன்ட் ரன் பிஹைண்ட் इट. वहाँ पे मैं किसी को बीट करने नहीं जाता था, मुझे वो कंपटीशन जीतने के लिए जाता था. ये मेरे हमेशा दिमाग में रहता है. मेक योर थिंग बिगर, लार्जर, लुक एट द लार्जर पिक्चर, बी हैप्पी. நிச்சயம்
எப்பேற்பட்ட தடை வந்தாலும் எப்பேற்பட்ட இடையூறு இருந்தாலும் அதை மீறி நீங்கள் வின் பண்ணுவீங்க. நிச்சயம் நீங்கள் நினச்சதை அடைவீங்க. இதை யாராலையும் தடுக்க முடியாது. கொஞ்சம் நேரமாகலாம், பட் விக்ட்ரி வில் பி யுவர்ஸ். ட்ரஸ்ட் மீ, திஸ் ஒர்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். எல்லா வீடியோவையும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாழ்க தமிழ், வாழ்க பாரதம்.